மீன் குழம்புக்கு தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க, கொஞ்சம் வெந்தயம், மிளகு, சீரகம். இதை வந்து அரைச்சிட்டு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தாளிப்புக்கு தேவையான வெங்காயம் இடிச்சு வச்சிருக்கேன், பூண்டு வச்சிருக்கேன், 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, தக்காளி 4 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு லெமன் அளவுக்கு புளி ஊற வச்சிருக்கேன். புளி ஊறவும் அதில் வந்து நம்ம தண்ணி பிரிஞ்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஊறட்டும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும். மீன் குழம்புக்கு தேவையான நல்லெண்ணெய் தான் ஊற்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் பொடி விட்டு கறியில் போட்டுக்கோங்க. அதுக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். இடிச்சு தான் வச்சிருக்கேன், அதனால் சீக்கிரம் வதங்கிடும். பச்சை மிளகாவும் பூண்டு போட்டுக்கலாம். நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கினா குழம்பு நல்லா டேஸ்ட் வரும். மிளகாய் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ மல்லித்தூள் போட்டுக்கலாம். 4 ஸ்பூன் மஞ்சள் தூள். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். உப்பு மாதிரி நல்லா பார்த்தேன். கல்லுப்பு போட்டுக்கோங்க. தக்காளி சீக்கிரம் வதங்கணும். இப்போ இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜ் தான் நம்ம வந்து புளி ஊற்றணும். இப்போ வந்து நம்ம போட்ட தக்காளி எல்லாமே நல்லா வந்து வதங்கிடுச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம வந்து புளி தண்ணி ஊற்றணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வரலாம். ஏன்னா புளி ரொம்ப ஜாஸ்தியான மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு புளி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுட்டு தேங்காய் பண்ணிக்கலாம். இப்போ புளி தண்ணி ஊற்றலாம். நாங்கள் புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சாப்பிடுவோம். உங்களுக்கு எப்படி வேணும் பார்த்து புளி கம்மி பண்ணிக்கணும், ஜாஸ்தி பண்ணிக்கணும் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு கொதி வரட்டும். இந்த தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க, அதை ஊற்றிக்கலாம். கொதி வரட்டும். அதுக்கப்புறம் மீன் போட்டுக்கலாம். மீன் போடலாமே இந்த மாதிரி பிடிச்சி வருது. மீன் போடலாம் கரெக்டாக இருக்கும். நாங்கள் வந்து எப்பயுமே கலந்து தான் மீன் போடுவோம். நீங்கள் வந்து ஒரு மீன் மட்டும் போடலாம். மத்தி மீனும் கட்லாவும் நான் போட்டு வைக்கிறேன். எல்லா குழம்புக்கும் இந்த மசாலா போடலாம், நல்லாயிருக்கும். கொதிக்கட்டும். 8 நிமிஷம் கொதிச்சா போதும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுங்களா, இப்போ வந்து மீன் தான் வெந்திருக்கும். இதெல்லாம் கரெக்டாக வச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு மல்லித்தலை கருவேப்பிலை வேணும்னா தூவிக்கலாம். அவ்வளோதான். ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு சாப்பிட முடியாது.